நீங்கள் உங்ககிட்ட இருக்க பணத்தை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? தென் வெல்த்தியாக வாழணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நான் சொல்கிற இந்த 5 புக்ஸை நீங்கள் கண்டிப்பாக படிங்க. ஃபர்ஸ்ட் புக் தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன். இந்த புக் பணத்தை எப்படி சேவிங்ஸ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், தென் உங்கள்கிட்ட இருக்க பணத்தை நீங்கள் எப்படி உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணுங்கிற சில பழமையான ட்ரிக்ஸை இந்த புக்கில் கதையாக சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கை நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்கள் கிட்ட இருக்க பணத்தை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண உங்களுக்கு புரிய வரும். செகண்ட் புக் ரிச் டாட் புவர் டாட். பணத்தை பற்றின விஷயம் தான் உங்கள் லைஃப்பை மாற்றும். பணத்தை சம்பாதிக்க, பணத்தை செலவு செய்ய, பணத்தை இன்வெஸ்ட் பண்ண சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை படிச்சே ஆகணும். தேர்ட் ஒன் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இந்த புக் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் பணத்தை லாஸ் பண்ணாமல் இருக்க கண்டிப்பாக படிச்சே ஆகணும். இந்த புக்கை எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்தோட பைபிள்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், எந்த விஷயங்கள்லாம் தவிர்க்கணுங்கிறத இந்த புக்கில் ஒரு மாஸ்டர் கிளாஸாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தால் இந்த புக்கை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஃபோர்த் புக் வந்து ஜஸ்ட் கீப் பையிங். இங்கே நிறைய பேர் அதிகமாக சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல வெல்த்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தவறான எண்ணம். ஏன்னா நீங்கள் எப்போ தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களால் வசதியாக வாழ முடியும். இந்த புக் குறைஞ்ச வருமானத்தில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லித்தரும். ஸோ மஸ்ட் ரீட் திஸ் புக். தென் ஃபைனலாக பார்க்க போகிற புக் தி சைக்காலஜி ஆஃப் மணி. நீங்கள் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை வச்சு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீங்கிறதும் ஈக்குவலி முக்கியம். பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எது உண்மையான வெல்த், அப்புறம் எது டெம்பரவரியான வெற்றிங்கிறத இந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த 5 புக்கில் நீங்கள் ஏற்கனவே எந்த புக்கு படிச்சிருக்கீங்க, தென் எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.